சிறுமிகள் பள்ளிக்கு சென்றவுடன் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சண்டை. வீட்டில் இருந்த கத்தரிக்கோலால் மனைவியின் கழுத்தை குத்தி கிழித்த கொடூரம். சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிதுடிக்க உயிரிழந்த மனைவி. சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னலை ட்ரேஸ் செய்து கொலையாளியை கைது செய்த போலீஸ். கட்டிய கணவனே மனைவியை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? நந்தியால் பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து திடீர்னு ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நேரா புஷ்பலதாவோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அங்க அவங்க கழுத்துல கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அப்ப வீட்ல அவரோட கணவர் இல்ல. இதனால கணவன் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவர் எங்க தப்பிச்சு போனார்னு தேட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அங்க உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அடுத்து கணவரோட செல்போன் சிக்னலை செக் பண்ணி இருக்காங்க. அப்ப சிக்னல் அங்குள்ள கோயில் கிட்ட காட்டி இருக்கு. இதனால போலீசார் நேரா அந்த கோயில் கிட்ட போயிட்டு சுற்றுவட்டார பகுதியில தேடி இருக்காங்க. அப்ப போலீஸ பார்த்ததும் வெங்கட சென்னையா தப்பிச்சு போக பார்த்திருக்காரு. ஆனா அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஆந்திராவில் உள்ள நந்தியால் பகுதியை சேர்ந்தவங்க வெங்கட சென்னையா புஷ்பலதா தம்பதி. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. கல்யாணமான புதுசுல கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். இப்படி இருக்கையில கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கணவன் தன்னோட மனைவிக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்ப போன் பிஸின்னு வந்திருக்கு. அப்புறம் திரும்ப திரும்ப போன் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பவும் பிஸின்னு வந்திருக்கு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன கணவன் நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. நான் அவசர விஷயம் சொல்ல உனக்கு போன் பண்ண, ஆனா நீ என்னோட போனை எடுக்காம யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மனைவி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் எங்க அம்மா கிட்ட தான் பேசினேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேரும் நார்மல் ஆயிட்டாங்க. அடுத்து மறுநாள் நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கணவனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம மனைவி யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த கணவன், நீ யார்கிட்ட தான் அப்படி போன் பேசுற, நீ யார் கூடவோ தொடர்பில் இருக்க, நீ என்னை ஏமாத்துறன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு புஷ்பலதா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது, தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி பதிலுக்கு சண்டை போட 2 பேருக்கும் இடையிலையும் பயங்கர பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப கணவன் தன்னோட மனைவிய போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் கணவனோட சந்தேக புத்தியும் அதிகமாகி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்ப வேலையிலிருந்து பாதியில வீட்டுக்கு வந்த கணவன் மறுபடியும் புஷ்பலதா மேல சந்தேகம் அடைஞ்சி மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து அங்கிருந்த கத்தரிக்கோலை எடுத்து மனைவியோட கழுத்துல பல முறை குத்தி கொண்ட கணவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு கோயில்ல பதுங்கிட்டாரு. ஆனா சிசிடிவி மற்றும் செல்போன் சிக்னலை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வெங்கட சென்னையாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.